इरपादी के पलानीस्वामी उठाव्या गंभीर सवाल। अखिल भारतीय अण्णा द्रविड मुन्नेत्र कઝગમના મહાસચિવ ઇરપાદી કે પલાનીસ્વામીએ તમિલનાડુ સરકાર પર આકરા પ્રહાર કર્યા છે। તેમણે રાજ્યના નાયબ મુખ્યમંત્રી પર આરોપ લગાવતા કહ્યું કે જ્યારે તમિલનાડુના લોકો પીડાઈ રહ્યા છે ત્યારે નાયબ મુખ્યમંત્રી રજાઓ ગાળવા ગયા છે। આ બાબત જનતા પ્રત્યેની તેમની પ્રતિબદ્ધતા દર્શાવે છે। આ નિવેદન દ્વારા તેમણે શાસક પક્ષ ડીએમકેની પ્રાથમિકતાઓ પર ગંભીર સવાલ ઉઠાવ્યા છે। પલાનીસ્વામીએ શાસક સરકારની કાર્યશૈલીની ટીકા કરતા જણાવ્યું કે એક તરફ રાજ્યના નાગરિકો વિવિધ સમસ્યાઓનો સામનો કરી રહ્યા છે ત્યારે બીજી તરફ સરકારના જવાબદાર પદાધિકારીઓ પોતાની ફરજો પ્રત્યે બેદરકાર છે। આ ટીકાને ડીએમકે અને એનઆઈએડીએમકે વચ્ચે ચાલી રહેલા રાજકીય સંઘર્ષના ભાગરૂપે જોવામાં આવી રહી છે, જેમાં વિપક્ષી નેતા તરીકે પલાનીસ્વામી સતત સરકારની નીતિઓ અને કાર્યોની આલોચના કરી રહ્યા છે। આ નિવેદનથી તમિલનાડુના રાજકારણમાં ગરમાવો આવ્યો છે। પલાનીસ્વામીનું આ કથન શાસક પક્ષની છબીને પ્રભાવિત કરવાનો એક પ્રયાસ છે, જેમાં તેમણે જનતાની સમસ્યાઓ પ્રત્યે સરકારની કથિત ઉદાસીનતાને ઉજાગર કરી છે। ભૂતકાળમાં પણ બંને નેતાઓ વચ્ચે અનેક મુદ્દાઓ પર શાબ્દિક યુદ્ધ જોવા મળ્યું છે અને તાજેતરનું નિવેદન તે જ શ્રેણીની નવી કડી છે। எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்। அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனையை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள்। வழங்குவீர்களா? அதே போல இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு। முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார்। ரைட், இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், உல்லாசமா வெளிநாடு போயிட்டார்। ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்துக் கொண்டிருக்கிறாங்க। உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி, உடனே கரூருக்கு வர்றாரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார்। இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா? மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்லை। இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை। இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது। இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும்। ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும்। அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க, யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர் இருக்கலாம்। ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது। திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது। யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை। தன் குடும்பம் செல்வாக்கா இருக்க வேண்டும், தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்।